சம்பவம் வந்து கேள்விப்பட்டிருக்குல்ல, இந்த குறித்து விஜய் ரசிகராக இருக்க நீங்கள் வச்ச பேனர்லாம் கேள்விப்பட்டிருக்கு. நாங்கள் வச்ச பேனர் மட்டும் கிழிக்கப்பட்டிருந்தா நாங்கள் பேசியிருப்போம். அவங்களுக்கும் கிழிக்க அவங்க பவர் அவங்க காட்டினா அதை விட ட்ரிபிள் மடங்கு நாங்கள் காட்டியிருக்கோம். ஓகேங்களா? இல்லை, ஒரு மேலேயே பார்க்காதீங்க, யாருமே சொல்கிறேன், எல்லாம் மேலேயே பார்க்காதீங்க, கொஞ்சம் கீழே இறங்கி இங்கேயும் பாருங்க யார் ஃபேன்ஸுன்னு உங்களுக்கு தெரியும். நான் சொல்லணும்னு அவசியமே இல்லை. ஓகேங்களா? அவன் கிழிச்சானா அவனோட இது, அது ஓகே. எனக்கு இங்கேயே கத்தனா தொண்டை கிஞ்சிரும். நான் உள்ளே போய் அண்ணன் இன்ட்ரோவை கத்தணும், அண்ணன் அந்த ஆர்பர் ஃபைட்டுக்கு கத்தணும், கிளைமேக்ஸுக்கு கத்தணும், எனக்கு நிறைய இருக்குது. தீ தளபதிக்கு கத்தி தொண்டையே கிழிணும். உங்ககிட்டே நான் கத்திட்டா என்னால் உள்ளே போய் கத்த முடியாது. நான் வந்தது அண்ணனுக்காக. எப்படி இது துவங்குச்சு? இந்த ஆரம்பத்தில் ஒரு செலிப்ரேஷன் எப்படி வந்து இந்த சம்பவம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை எப்படி உருவாடுது? விஜய்னா பயனா? இந்த வீக்கெண்ட் 11 இன்னைக்கு 12 13 எங்க படம் வருது, நாங்க எப்பவும் போல திருவிழா மாதிரி கொண்டாடுறோம். நடுவில் வந்து பேனருக்கு ஸ்டாப் பயந்து ஓடுறோம். அந்த சீன்லாம் இங்க இல்லவே இல்லை. ரோகிணினா தலன்றாங்களே, ரோகிணினா தலலாம் கிடையாது. ரோகிணினால தளபதி தான், எப்பயுமே பண்றதே தளபதி தான். ரோகிணி படத்துக்கு வந்து செலிப்ரேஷன் பண்ணிட்டு ரோகிணி தலை கொட்டல எல்லா படத்துக்கும் இங்க வந்து பாருங்க யார் படத்துல செலிப்ரேஷன் ஓட்டுவோம் தெரியுமா? அந்த போட்டோ பேனர் கீச்சா எத்தனை போஸ்டர் கிழிச்சானா மனசுல இருக்கிற அவர் போட்டோ கிழிக்க முடியுமா? பச்சை குத்துனாதான் தளபதி ரசிகர்னு கிடையாது. இருக்கிற எல்லாரும் நெஞ்சிலையும் பச்சைக்கு தான் போய் பாருங்க, ஆனா எல்லாரும் நெஞ்சிலும் தளபதி இருப்பாரு. ஓகேவா? இதுதான் ஃபேக்ட். ஒரே நேரத்தில் படம் வெளியானது தான் இந்த பிரச்சனைக்கு காரணமாக. ஒரே நேரத்தில் படம் ரிலீஸ் ஆகுதோ ஆகலையோ, நாங்கள் கேஜிஎஃப் கூட டஃப் குத்து ஃபர்ஸ்ட் நாள் வசூல் அடிச்சோம். இதெல்லாம் ஒரு படமா? நீங்கள் உங்களுக்கு தெரியும், கேஜிஎஃப் கூட டஃப் குத்து ஃபர்ஸ்ட் நாள் பாக்ஸ் ஆஃபீஸ்லாம் வச்சு நொறுக்கியாச்சு. சர்க்கார் பாக்ஸ் ஆஃபீஸை நாங்கள் தான் 2 வருஷம் கழிச்சு 3 வருஷம் கழிச்சு நாங்கள் தான் உடச்சது. கேஜிஎஃப் கூட வந்தே நாங்கள் யாருன்னு காட்டோம். என்னத்தான் நீங்கள் தான் யோசிக்கணும், அது வரணுமா வேணாவா, யாரு கூட வரணும் வேணான்ட்டு. சும்மா வந்து நான் 11 தான் விடுவேன். தில்ராஜி வம்சி சொன்னது எல்லாமே ஃபேக்ட்டு. 100% அது நடக்கும். இந்த பொங்கல் தளபதி பொங்கல். டிக்கெட் ரேட்லாம் எப்படி இருந்தது? நீங்கள் எதிர்பார்த்தது இருந்ததா? டிக்கெட் ரேட்டுலாம் வந்து எப்படி சொல்கிறது, அவங்க வந்து 10,000 கூட வைக்கிட்டோம். எங்களுக்கு தேவை தளபதி. ஃபர்ஸ்ட் நாள் அவரை பார்க்கணும். ஓகேங்களா? அவ்வளோதான். திரையரங்க சார்பாக வந்து உங்களுக்கான செலிப்ரேஷனுக்கு என்ன மாதிரியான ஏற்பாடுகள்லாம் செஞ்சு கொடுத்துருக்காங்க? ஏற்பாடு செஞ்சதான் இவனுங்க இந்த நிலைமையில ஆகி வச்சிருக்கானுங்க. நாங்களாம் பண்ணிட்டோம். 2 பேரும் ஒழுங்கா இது பண்றது தான். நாங்க ஒன்றும் சண்டை போறதுக்கு இங்கெல்லாம் இது பண்றதில்ல. நாங்க அங்க தலைவரை பார்க்க வந்தோம். தியேட்டர் ஓனருக்கு தெரியும் ராஜான்றவர் எங்க இருக்கணும்ட்டு. அப்படியே கேமரா திரும்புங்க. அந்த லைன்ல எங்கேருந்து பைரவால இருந்து சர்க்கார் வரையும் ஒரு போஸ்டர் இருக்குது. ஒரு போட்டோ துணி இது உள்ள காட்டுங்க. ஒரு போட்டோ ரோகிணியில நாங்க தான் ஆன்றானுங்களே.
செட்டிங்கோட நிக்கிறாருன்னு பாரு. ஒருத்தன் அது மேல கை வச்சானா? வெளியே கீச்சிங்கள உள்ள கீக்க வேண்டியதானே? தியேட்டர் ஓனரே கீச்சிருவாரு உள்ள இருக்கிறதுல கை வச்சா. ரோகிணியில எங்க அண்ணன் சொன்னதுனால மட்டும்தான் எல்லார் படமும் ஓடுது. வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்து அண்ணன் படம் ஓட்டினால ஒரு டாப்பு. எனக்கு சொல்லி நீ பிஸ்னஸ்ன்னும் போது யாரை வேணா நீ வச்சு படம் எடு, எல்லார் படம் எடுன்னு தான் சொல்லியிருக்காரு. எந்த மொட்டை எடுலாம் அவர் சொல்ல. அதனால தான் எல்லார் படமும் இந்த ரோகிணியில் ஓடுது. அதாவது எங்களுக்கு ஒரு படத்துக்கும் எதிர்ப்புன்றது வந்துகிட்டே தான் இருக்கு. அது நிக்கிற மாதிரி இல்லை. இந்த படத்துக்கும் அதே மாதிரி தான் வந்தது. நீங்க எவ்வளோதான் இது பண்ணாலும் என் தலைவனுக்காக நாங்கள் எல்லாருமே வருவோம், எப்பவுமே வருவோம். இதெல்லாம் ஒரு துப்சு மேட்டர். பேனர் கிஸ்ட் படத்தை ஃபர்ஸ்ட் ஷோ முதல்ல வந்து என்ன இருந்தது, முதல்ல வந்து ஃபர்ஸ்ட் ஷோ விட்டாங்க அவருது, அதுக்கு நாங்கள் எதுவும் பண்ணல. அதுக்கப்புறம் பேனர் கிழிச்சானுங்க, அதுக்கும் நாங்கள் எதுவும் பண்ணல. பேனரை மூணானுங்க, அதுவும் நாங்கள் எதுவும் பண்ணல. நாங்கள் வர்றது எங்கள் தலைவனுக்காக மட்டும்தான். ஆனால் சொல்கிறேன்னா நீங்கள் பாங்க, நீங்களும் அஜித் ஃபேன்ஸுக்காக தான். நாங்கள் ஒன்றும் அஜித் எதிரியாலாம் பார்க்கல. எங்கள் தலைவரே அவரை நண்பர் தான் சொல்லி வச்சிருக்காரு. நாங்கள் ஒன்றும் அவர் எதிர்க்கலாம் வரல. நாங்கள் பார்க்குறது எங்கள் தலைவருக்காக. நீங்கள் அவரை பிடிச்சதுன்னா அவரை பாருங்கள், படம் நல்லா இருக்கா பார்த்துட்டு போங்க. நாங்கள் செலிப்ரேஷன் பண்ணிட்டு நாங்கள் எதுக்கு தேவையில்லாமல் எங்கள் பேனர்லாம் கிழிக்கிறீங்க? எங்களுக்கு கிழிக்க தெரியாதா? சேர்க்கறதுக்கு பேர் எல்லாம் கூட்டம், சேர்றதுக்கு பேர் தான் கூட்டம். நீங்கள் வந்து இதெல்லாம் நாங்கள் பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டோம். நீங்கள் இன்னும் பண்ண நாங்கள் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். எங்களுக்கு இது ஒன்றும் நாங்கள் கீழே போகிற மாதிரி இல்லை. நீங்கள் பண்ண நாங்கள் இன்னும் வளர்ந்துக்கிட்டே தான் இருப்போம். அவ்வளோதான்.